இப்போ இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். இப்போ ஆண்டவர் பாருங்க, சில நேரங்களிலே இந்த அற்ப ஜந்துக்களிலிருந்து நமக்கு பாடங்களை கற்பித்து கொடுக்கிறார். எப்படி யோனாவுக்கு ஒரு மீனை வச்சு பாடத்தை கற்பித்து கொடுத்தார். ஆமென். அதே போல் பேதுருவுக்கு ஒரு சேவலை வச்சு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இது ஒரு அற்பமான ஜந்து தான். நம் பார்வையிலே கழுதை என்பது அற்பமானது தான், சேவல் என்பது அற்பமானது தான், மீன் என்பது அற்பமானது தான், நம்மளை விட அது குறைவானது தான். ஆனால் கர்த்தர் சில நேரங்களிலே அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே பாடங்களை கற்பித்து கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு நான் பேச இருக்கிற என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கொரோனாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் 5 பாடங்கள். இப்படி சொல்கிறேன், கொரோனா கற்றுக் கொடுத்த 5 பாடங்கள். ஆமென். இது ஒரு அற்ப ஜந்து தான். கொரோனாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது ஒரு வைரஸ், அதுக்கு ஒரு உயிர் இருக்கிறது. ஆமென். அது ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த கொரோனா மூலியமாக ஒரு மனித வாழ்வுக்கு ஒரு 5 விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்படி இதை அனுமதிச்சிருக்கிறார். ஆமென். இந்த 5 விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி சொல்ல விரும்புகிற இந்த கொரோனா மூலியமாக நான் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்னவென்றால், முதலாவது என்னன்னா, மனிதனுடைய வாழ்வு நிலையற்றது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 15, 16 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே. ஆமென். பைபிள் சேஸ் மனுஷனுடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த கொரோனா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்றை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. மனுஷ பயலே, இந்த வாழ்க்கை, இந்த மனித வாழ்வு நிரந்தரமானதல்ல. அது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா, இந்த வாழ்வில் சிலர்லாம் உலகத்திலே 5000 வருஷம் வாழ போகிறத மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். உலகத்திலே என்ன பண்ண போகிறோம், இந்த உலகிலே நான் 5000 வருடம் வாழ்ந்து அப்படியே கோட்டையை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே வாழ்க்கை அப்படி ஓட போகுதுன்னு நினச்சிருந்தோம். கொரோனா என்று ஒன்று வந்தது. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டோம், செத்து உயிர் தப்புனா போதும், வாழ்ந்தா போதும். ஒரு பூ பூக்கிறத எத்தனை பேர் அழகாக பார்த்துருக்கிறீங்க? அந்த பூ காலையிலே அழகாய் பூர்த்து அந்த மாலையிலே அந்த பூ வாடி போகிறது. அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்வும். அழகா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை காணப்படலாம், ஆனால் இந்த வாழ்வு நிரந்தரமானது அல்ல. கொரோனா நமக்கு கற்றுத்தருது, நீ இந்த உலகத்தில் என்ன பண்ண மாட்டே, 100 வயசு 200 வயசு 1000 வயசு உயிரோடு இருக்க போகிறது அல்ல. நீ குறுகிய காலத்தில் உலகத்தில் பிறந்த செத்து போயிடுவேன். இதுக்கப்புறம் தான் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த பல்லடத்தில் ஒரு இருக்கிற பல்லடத்தில் பாதி நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க, பாதி விலைக்கு வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் செத்து போயிட்டோம். சொல்கிற கவனிங்க, பாதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. இப்படி சொல்கிறேன், ஒரு 100 ஏக்கருக்கு மேலே பல்லடத்தில் வளைச்சி போட்டாச்சு. பல்லட பஸ் ஸ்டாண்டில், நடு பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்தையும் அகட்டிட்டு 500 ஏக்கர் 1000 ஏக்கரை வச்சுக்கோங்க. 1000 ஏக்கரிலே நான் வாங்கியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு பத்திர ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது பட்டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக், பட்டக்குன்னு ஒரு நின்று போச்சு உள்ள. அப்புறம் பாஸ்டர் பொட்டியில் வச்சு உள்ளே வச்சுட்டாரு. பைபிள் என்ன சொல்லுகிற, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மா அவன் இழந்து போயிட்டா, அதனால் லாபம் என்ன? கொரோனா உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நீ உலகத்தையே ஆதாயப்படுத்த ஓடிக்கொண்டிருக்கிற, ஆனால் நீ போயிட்டேன்னா அது எல்லாம் முடிஞ்சு. நீ உலகத்தையே தேடணும். நான் நல்லா இது பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், அதை வாங்கியே ஆகணும், அதை பண்ணியே ஆகணும், நீ ஓடிக்கொண்டிருக்கிற. ஆனால் கொரோனா என்கிற ஒன்று நமக்கு கற்றுக் கொடுத்து போயிடுச்சு. என்னன்னா, இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. பட்டுன்னு வந்தனா பொட்டுன்னு பணத்தையும் சொத்தையும் பொருளையும் ஆண்டவரே இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் கொடுக்குற விஷயத்தை நீ சேர்த்து வச்சேன்னா உனக்கு வராது. என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி, டெய்லியும் உனக்கு அப்பம் பெய்யும், வானத்திலிருந்து மண்ணா விழும். எப்படி விழும் தெரியாது, அது விழும். இந்த மண்ணா வச்சு நாளைக்கு நீ சாப்பிடலான்னு பிளான் பண்ணேன்னா நாளைக்கு மண்ணா வராது. என்னுடைய ஊழியத்தில் நான் அதை அனுபவிச்சுட்ருக்கேன், அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். நான் எப்பெல்லாம் ஆண்டவர் கொடுத்த நான் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பனோ அப்பெல்லாம் எனக்கு வாசலை திறக்காது. ஆண்டவர் கொடுத்ததை நான் அப்பப்போ என்னுடைய தேவைகளுக்கு நான் செலவு பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழும் பொழுது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா.
நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற இந்த மனிதனுடைய உடலும் நிரந்தரமானது அல்ல. இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு. நீ உலகத்தை தேடி தேடி ஓடாத. பணம், ஆஸ்தி, சொத்து, சம்பத்து, அது இதுன்னு சேர்த்து வச்சுட்டு ஓடாத. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் கூட சபைக்கு வராமல் வேலை செய்ய போவாங்க. கஷ்டப்பட்டு சபைக்கு கூட வராமல், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ரெண்டாவதாய் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால், சும்மா ஓடிக்கொண்டிராமல் அமர்ந்திரு. பி ஸ்டில். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சும்மா ஓடிக்கொண்டிராமல் அமர்ந்திரு. எனக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 18:22 நான் தெளிவுபடுத்துறேன். ஆமென். அதற்கு அவன் நான் எப்படியானாலும் ஓடுவேன் என்றான். போதும். அல்லேலூயா. இந்த வசனம் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போது தாவீதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவன் பேர் அப்சலோம். இப்போ இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான்னா, வளர்ந்து கொஞ்சம் வாலிபன் ஆன உடனே தாவீதை கொலை பண்ண நினைக்கிறான். யாரு? அப்பாவையே பிள்ளை கொலை பண்ண நினைக்கிறான். இப்போ அப்சலோமுக்காக பயந்து அப்சலோமைக்கு விலைக்கு என்ன பண்றானா, தாவீது காட்டுக்குள்ள போய் வாழ்றார். நல்ல கவனிங்க, தாவீது காடுகளுக்குள்ள வசித்து கொண்டு இருக்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, தாவீதோடு கூட இருந்த கூட்டமும் அப்சலோமோடு கூட இந்த கூட்டமும் ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்ய என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போராடி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கு சண்டை. நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கொல்ல நினைக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொல்ல நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இப்படி கொல்ல நினைக்கிறாங்க. இப்போ வாசு வந்து அவங்க டீம், கோகுல் வந்து என் டீம். இப்போ என்ன பண்ணுறான்னா, அவங்க தாவீது, நான் வந்து அப்சலோம். இப்போ என்ன நடக்குது, தாவீது வந்து தாவீதோட கூட இருக்கிற அந்த வாசு என்ன பண்ணுறாரு, என்னை வந்து போட்டு தள்ளிட்டார். அப்சலோம் தாவீதுடைய பிள்ளையை கொன்னுட்டார். கொன்ன உடனே இப்போது என்னை அடித்து கொன்ன உடனே கோகுல் அங்கே ஓடியாச்சு. அவ்வளோதான், செத்துட்டேன். ஆல்ரெடி தலைவன் செத்த உடனே அடுத்து தொண்டர்கள் ஓடியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கூட இருக்கிற இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கூட நிறைய படைத்தளபதிகள் இருக்கிறாங்க. இந்த வாசு பேர் தான் வந்து அகிமாஸ். இவர் பேர் அகிமாஸ். இவர்களோட கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்து என்ன கொலை பண்ணிட்டாங்க, செத்துட்டேன். இப்போது இந்த செய்தியை அங்கே இருக்கிற தாவீதுக்கு அறிவிக்கணும். இப்போ படைத்தளபதி, இங்கே 2 பேருக்கு படைத்தளபதி இருக்காங்க. இந்த ஒரு படைத்தளபதி வந்து யாருன்னா, இவர் நம்ம புது சாமுவேல் பிரதர், அவர் வந்து படைத்தளபதி. இவர் வந்து யாருன்னா, கெட்ட செய்தியை சொல்லுகிற ஒரு மனுஷன். இப்போ ராஜா கூட எப்பவுமே பண்ண 2 செய்தியாளர்கள் இருப்பாங்க, 2 தூதர்கள் இருப்பாங்க. ஒன்று நல்ல செய்தியை சொல்கிற ஆள், இன்னொன்று கெட்ட செய்தியை சொல்கிற ஆள். இப்போது இந்த படைத்தளபதி என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோவாப். அவர் பேர் யோவாப் என்கிற சாமுவேல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் தாவீதுக்கு இந்த விஷயத்தை அறிவிக்கணும். என்ன அறிவிக்கணும்? உங்கள் பிள்ளையை போட்டு தெளியாச்சு அப்படிங்கிற ஒரு கெட்ட செய்தியை போய் தாவீதுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இப்போ கெட்ட செய்தி யார் அறிவிக்கணும்? கூஸ். அவர் பேர் கூஸ் என்கிற ஒரு மனுஷன். இவர் தான் என்ன போய் என்ன பண்ணணும், கெட்ட செய்தி அறிவிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அகிமாஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, நானும் ஓடட்டுமா கூட. ஐயா அவர் சொல்கிறாரு, நீ எதுக்கு ஓடுற? நல்ல செய்தி சொல்வதுக்கு தான் உனக்கு எதுவுமே இல்லையே, இப்போ கெட்ட செய்தி தான் நடந்திருக்கு, நீ ஏன் ஓடுறேன்னு சொல்லும்போது அவர் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவர் வாசு சொல்கிறாரு, எனக்கு வேலை சும்மா இருக்கிறேன், நான் அப்படியே போகிறேன்னே கூஸ் அவர் கூட சேர்ந்து. சிலர் வாழ்க்கை எப்படி தான் இருக்கு, எப்படியோ ஓடுறேன். காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கெல்லாம் பல்ல தொலைக்கி விளக்கிட்டு பரபரப்பா வேலைக்கு ஓடுறது. கொரோனாங்கிற ஒரு ஆள் வந்தார், சகலத்தை முடித்து விட்டார். ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏங்க இப்படி ஓடுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் ஓடியே ஆக வேண்டும், கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுங்களேன். இல்லைங்க எனக்கு நிறைய பாரங்கள் இருக்கிறது, நான் ஓடவில்லை என்றால் என் வாழ்க்கை அப்படியே முடிந்துவிடும், நான் ஓடவில்லை என்றால் என் குடும்பம் செத்துவிடும். கொரோனா என்ற அவனை கொடுத்து உட்கார வச்சு கத்த சொல்கிறாரு, இந்த கொரோனாவில் நீ ஒன்னையா இல்லை நான் உனக்கு போசிச்சனா? இந்த விருதாவன ஓட்டத்தை பல விசுவாசிகளும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்.
விருதாவாய் ஓடுகிறோம். ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் புரிந்தும் கூட தெரிந்தும் கூட நம்ம சொல்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், என் பலன் எனக்கு இருக்குது, என் வேலை எனக்கு இருக்குது, என் ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குது, அதை வச்சு தான் நான் சமாளிக்க முடியும். சிலர்கிட்ட போய் ஆண்டவர் பற்றி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வாருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி செய்வார்? நான் உழைக்காம உன் விசுவாசத்தபடி ஆக கடவுது. ஆண்டவர் உனக்கு மிராக்கள் செய்வாங்க அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் உனக்கு வானத்தை பிளந்து கூட உனக்கு தருவாருன்னு சொன்னால் அந்த விசுவாசம் இருக்காது. என்ன இருக்கும்? நான் உழைச்சாதானே எனக்கு சோறு. சரி உழைங்க, தப்பு இல்லை, ஓடுங்க. ஆனால் ஓடிட்டே இருக்காதீங்க, ஓடுன்னு ஓடாதீங்க, பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடாதீங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்துடுங்க. அதை தான் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறாரு. கொரோனான்னு ஒன்றுக்கு வந்து நம்மளை எல்லாரும் வீட்டில் முடக்கி போட்டுருச்சா. கம்பெனி ஓனர் பயந்து நடுங்கிட்டு வீட்டுக்கு ரூமெல்லாம் போட்டு ஏசியை போட்டு உட்காந்துருக்காரு, வெளியே போகக்கூடாதுன்னு. அவரே வரல, எங்கேயும் கம்பெனி போய் திறக்கிறது. ஆமென். கொரோனா என்று ஒன்று வந்தது, ஒவ்வொரு மனுஷனையும் நீ விருதாவாக ஓடுறங்கிறத கற்றுக் கொடுத்துருச்சு. ஆமென். ஆண்டவர் இந்த கொரோனா என்கிற ஒன்றை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சு, நீங்கள் அமர்ந்திருந்து நான் தான் உன்னை போஷிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏன் இந்த கொரோனாவை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சார் தெரியுமா? உன்னை போஷிக்கிறது எதுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த கொரோனாவை அனுமதிச்சு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. உன் வேலை உன் பலன் அல்ல, உன் சரீரம் உன்னுடைய பலன் அல்ல. நீ யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய வேலைகள் இல்லாமல் போகும் என்றால் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த காரியம் இல்லைன்னா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறாது, இப்படி நான் விருதாவாய் ஓடிக்கொண்டே இருந்தாதான் என் வாழ்க்கை மாற்றம் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவனுடைய வேதனை கூட்ட மாட்டார். நான் நீ சொல்லுகிறேன், ஆண்டவரால் நம்மளை போஷிக்க முடியுங்க. அந்த நேரத்தை ஒதுக்கினாதான் நம்ம ஆண்டவரோடு கூட உறவில் இருக்க முடியும், அந்த அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு பற்றி கேட்குறேன், தேவனை பற்றி ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்கன்னா என்ன சொல்வீங்க? பைபிள் படி ஒரு 10 பாயிண்ட் கூட கேட்குறேன். சரி, இப்படி கேட்குறேன், தேவ தூதர்களை பற்றி ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க. சரி, இயேசுவின் சிலுவையை பற்றி ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க. ஞாயிறுதோறும் ஆராதிப்பேன், வாரந்தோறும் உபவாசிப்பேன், கேட்டால் வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். நீங்கள் கிறிஸ்டின் தானே? இல்லை, எனக்கே சந்தேகமாக இருக்குது. உண்மையாக கிறிஸ்டின் மாறி அப்படி ஓகே, புரியுது. உங்களை தான் நான் கேட்குறேன், வேறு யாரையும் நான் கேட்கல. ஒரு 10 பாயிண்ட்டு சிலுவையை பற்றி யாராகிலும் சொல்ல முடியுமா? இங்கே கைகளை உயர்த்தலாம். நமக்கு எதுங்க வம்பு? சிலர் முடிக்கிறத பார்த்து நமக்கு எதுங்க வம்பு, கம்முன்னு நம்ம பாட்டுக்கு. சிலர் தெரிஞ்சாலும் அமைதியாக இருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் தெரிந்தவர்களை விட்டுறேன், தெரியாத உங்களை பார்த்து நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்க. அப்போ இப்படி தெரியாத ஆட்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஓடுற ஆட்கள், ஓடோடுன்னு ஓடுறோம். பைபிளை பற்றி ஒன்று கேட்டால் ஒன்று தெரியாது. ஆண்டவரை பற்றி ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் வந்து கேட்குறார், ஏசு இப்படி பண்ணாராமே, பண்ணாரா? நம்ம என்ன கேட்குறோம்? பண்ணாரா? அவன் சொல்கிறேன், நான் பைபிள் வாசிச்சு வந்தேங்க. இல்லை, நான் பைபிள் அந்த பேசேஜ் வாசிக்கலை, அதெல்லாம் எனக்கு தெரியல. இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணார். இனி நீ ஓடுவே, கொரோனா என்றவனை அனுப்பி உன்னை வீட்டிலேயே முடக்க வச்சு அப்பயாகில பைபிள் எடுத்து வாசிப்பியான்னு பார்க்கலாம். இந்த வேலையைத்தானே தேடி ஓடிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு இந்த வேலையை பிடிங்கிட்டு விட்றாரு. இந்த வேலை இது அதுன்னு தானே ஓடிட்டு இருக்க, இதை ஃபஸ்ட்டு உனக்கு பிடிங்கிட்டு விட்டா போதும், நீ ஆட்டோமேட்டிக்காக எங்கள் தேவ சமூகத்தில் வந்துடுவேல. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, எந்த பீஸை பிடுங்கணுமோ அந்த பீஸை கரெக்டாக அவர் பிடுங்கி எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா உன்னை அமர வைக்கிறாரு. அமர்த வச்சுட்டு நானே தேவன் என்று உன்னை அறிந்து கொள்ள வைக்கிறார். அப்போ 2வது கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறாரு. நான் ஓடுறனால எல்லாம் நடந்துடாது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வேண்டும், ஆண்டவர் தான் என்னை நடத்த வேண்டும்,
ஆண்டவர் தான் எனக்கு கிருபை தர வேண்டும், ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாய் நான் ஒன்றை கற்றுத்தரும்படி விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் அதில் 7வது அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். போதுமா? அல்லேலூயா. மூன்றாவதாய் ஆண்டவர் இந்த கொரோனா மூலியமா நமக்கு ஒன்று கற்றுத்தராரு. என்னன்னா, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். கொரோனாக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு நாடாய், ஒரு மாவட்டமாய் நம்முடைய திருப்பூர் இருந்தது. ஆமேன். அப்படிதானே இருந்துச்சு. கொரோனாவுக்கு முன்பு குட்டி ஜப்பானாக இருந்துச்சு, டாலர் சிட்டியாக இருந்துச்சு. இன்னைக்கு டாலர் சிட்டியாக இருக்க நம்ம திருப்பூர். வேலைக்கு போகிற ஆட்கள் சொல்லுங்க, டாலர் சிட்டியாக உங்கள் திருப்பூர் இருக்கா? முடிச்சு விட்டாங்க திருப்பூரை. இந்த தாழ்வு காலத்தில் உன்னை சிந்தனை செய்யணும். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். இந்த தாழ்வு காலத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு இருக்கிறது. நீங்கள் என்னதான் முட்டிக்கரணை போட்டு டபக்குன்னு ஜெபம் பண்ணாலும் இனி வரக்கூடிய காலம் தாழ்வின் காலம். எங்கள் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள். அமெரிக்கா ஏகப்பட்ட நாடுகளோட சண்டைக்கு ஆயத்தமாக இருக்குது. இந்தியா கூடவே ஆயத்தமாக இருக்கு. அவன் ஒரு குண்டு போட்டானா சோழிக்கு முடிஞ்சு. இன்னைக்கு அமெரிக்கா 50% வரி விதிச்சிருக்கிறாங்க. இப்போ 75 மாறிச்சான்னு தெரியல. இன்னைக்கு 50% வரியில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா, மெயினாக இன்னைக்கு திருப்பூரில் இருக்க நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுறோம். பயங்கரமான பாதிப்புகள் நடக்க போகிறது. இன்னைக்கு ஏற்றுமதி இலக்குமதி இந்த விலையை இன்னைக்கு நிர்ணயம் பண்ணி கொண்டிருக்காங்க. பயங்கரமான வரி விதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம இந்திய கவர்மெண்ட்டே நமக்கு ஏகப்பட்ட வரிகளை வசூலிச்சுட்டு இருக்கு. நிச்சயம் தேசம் இனி எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் நம்ம இந்த கொரோனா நாட்களுக்கு பின்புதான் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, இந்த தாழ்வின் காலத்தில் நீ ஒன்று சிந்தனை செய்யணும். என்ன சிந்தனை செய்யணும்னா, போதும் என்கிற ஒரு மனதோடு நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர்லாம் ஜிஹெச்சுக்கு போறதுக்கு ரொம்ப வெட்கப்படுவாங்க. நான் ஜிஹெச்சுக்கு போகிறதா, ரேஷன் அரிசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுவாங்க. நான் சொல்கிறேன், இனி அறுவடையே இல்லாத நாட்கள் கூட வரலாம். மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிற நாட்கள் வரலாம். ஒரு கொரோனாவை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம பல்லட ஹாஸ்பிட்டலில் இடமில்லாத அளவுக்கு மருத்துவமனைகளில் சீட்டு கிடைக்கல. எத்தனையோ மருத்துவமனைகள் அந்த கொரோனா நாட்களிலே கட்டப்பட்டது வெறும் தங்குவதற்கு இடத்திற்காக. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இதே போல கொரோனா நமக்கு கற்றுத்தருது, இந்த தாழ்வின் காலத்திலேயே ஒன்றை நினைக்க வேண்டும். போதும் என்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு உனக்கு வந்துடணும். போதும் என்கிற இருதயம் உனக்கு வந்துவிட வேண்டும். அப்போ நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும், தேவன் கொடுத்ததில் ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரா, நான் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமே. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைனா, இந்த உலகத்திலே வாழுகிற வரைக்கும் எதை இழந்தாலும் இயேசு இழக்கக்கூடாது. இன்றைக்கும் நான் தேவ சமூகத்திலிருந்து நான் ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம், என்னோட தகப்பன் தாயிட்ட நான் சொல்லுகிற ஒரே விஷயம், எனக்கு இந்த சொத்து வேணாம், பத்து வேணாம், எதுவும் வேண்டாம். எனக்கு எதையும் என்னோட பேருக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல தேவையில்லை. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று, நான் வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்காக எதையாகலும் பிரயோஜனமாக நான் செய்யணும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஏஐ அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா. ஏஐ என்ன பண்ணுது, நம்ம பண்ணுற வேலையெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுது. அந்த ஒரு இன்டெலிஜென்ட் வேலையை இன்றைக்கி ரோபோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காரு, ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி நீங்களாம் போய் பனியன் பீஸை மடிக்க வேண்டாம், இப்படி அது சரக்குன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கும். எப்படி டிரைவர் என்ன பண்ணுவார், பிரதர் வண்டி ஓட்ட வேண்டாம், டிரைவர் ரோபோட் டிரைவர் போயிட்டு இருக்கும். நீங்கள் போய் என்ன பண்ண, முறுக்கு புளிய வேண்டாம், அது என்ன பண்ணுவோம், முறுக்கு மிஷினுக்குள்ளே கையை விட்டு சரக்குன்னு எடுத்து போட்டுருக்கோம். நீங்கள் முறுக்கு மிஷின் பாருங்கள், முறுக்கு பிழிஞ்ச நாட்கள் போய் டபக்குன்னு ஒரு முறுக்கை வச்சு எடுக்கிறாங்க, 10-20 முறுக்கு ஒரே ரவுண்டில் வந்துடுது. மேன் பவர் இன்னைக்கு கம்மியாயிருச்சு. இன்னைக்கு நிறையா சாதனங்கள், நிறையா தேசம் உயர யார் தெரியுமா யார் உயர்றா, ஓனர் உயர்றாரு, மேனேஜர் அதோட கொஞ்சம் உயர்றாரு. கீழே இருக்க அடித்தட்டு மக்கள் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி இருக்கிறத விட மோசமாக தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, இன்றைக்கி காரை யாரும் ஓட்ட வேண்டாம். நான் படுத்துக்கிட்டு நான் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டும் என்னங்க செட் பண்ணிட்டீங்கன்னா பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் போயிடும். அது டெஸ்லா கார் வந்துருச்சுங்க. நிறைய காரில் அந்த ஆட்டோமேட்டிக்காக அது டிரைவ் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்கள் படுத்தா தூங்கினா மட்டும் போதும், திருப்பூரன்ட்டு நீங்கள் எழுதி அங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திருப்பூர் அங்கே போயிடும்.
நீங்கள் திருநெல்வேலி போகணுன்னு அங்கே இது பண்ணிங்க, திருநெல்வேலி போயிடும். நீங்கள் ஒன்றும் ஓட்ட வேணாம், ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், அது பாட்டுக்கு உங்களை அழகாக கூட்டு போயிடும். அதுவே பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் அடிக்கும். அதுவே பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு தேசம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மனித வாழ்க்கை வளருதுதான்னு யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு நம்ம ஒன்றை புரிந்திருக்க வேண்டும். அதை கண் கண்டதே நலம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கண்ணால் பார்க்கிறதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு என் உலக வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். ஒரு ஏழை விவசாயி ஒரு நாள் ராஜாவிடத்தில் வந்து அவர் கேட்குறார், என்னிடத்துல கொஞ்சம் நிலம் தான் இருக்குது ராஜாவே, எனக்கு நான் கொஞ்ச நிலத்தில் கொஞ்சம் அறுவடை செய்வதனால கொஞ்சமாக தான் எனக்கு பலன் கிடைக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே ராஜாவுடைய எண்ணத்தை அறிந்து அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். மிகப்பெரிய ஒரு வெட்டாந்தரையான ஒரு இடம். இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, பிரதர் உனக்கு ஒரு டைமிங் தரேன், சாயங்காலம் சூரியன் மறையறக்குள்ள நீ எவ்வளோ, காலையில் உன்னை கொண்டு போய் விட்டுறாங்க, நீ எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ நீ ஓடு. நீ ஓடுகிற இடமெல்லாம் ஓடிட்டு நீ திரும்பி வந்து நான் டச் பண்ணினா, நீ ஓடி போயிட்டு வர இடமெல்லாம் உனக்கு என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டார். இப்போ காலையில் நேரமாக கொண்டு போய் சூரியன் உதயமான உடனே அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி சட்டன்னு ஓடுறாரு. ராஜாட்ட இருந்து எப்படி ஒரு 100 ஏக்கரையாச்சும் பிடிங்கணும்னு சொல்லிட்டு சடப்போட தெரிச்சு ஓடுறாரு. தலைதறிக்க ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் ஈவினிங் ஆன டைமில் சூரியன் மறைந்து கொண்டு இருக்கிறது. இவர் பார்க்குறாரு, சூரியன் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இறங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் என்ன பண்ணிடலாம், இது வரைக்கும் ஒரு 100 ஏக்கரை பிடிச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு 50 ஏக்கரையாவது பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓடுறாரு. சூரியன் மறைய போகுதுன்னு சொல்லிட்டு டப்பக்கன்னு யூட்டன் போட்டு என்ன பண்ணுறாரு, ரிட்டன் வேலை ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடுன்னு ஓடி பார்த்தீங்கன்னா சூரியன் கீழே இறங்கி பக்கத்தில் மறைய போகுது. ஓடி போய் சூரியன் கரெக்டாக மறையிற நேரத்தில் ராஜாவுடைய டப்புன்னு கையை தொட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராமா. எழுப்பி பார்த்தா ஆளு க்ளோஸ். எழுப்பி பார்த்தா இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்னதான் ஓடி நம்ம வாழ்க்கையில் எதை சேர்த்து வச்சாலும் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். கொரோனா நமக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுச்சு, எப்பா நீ என்னதான் யோசிச்சு உன் மைண்டில் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி வாழ்ந்தாலும் நான் ரெடியாக வந்துட்டுருக்கேன். நான் உன் உடம்புக்குள்ளே வந்துட்டேன்னா போதும், மூச்சு விட முடியாது, எந்திரிச்சு வேலையை செய்ய முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது, உலகம் ஸ்தம்பித்து போன நிலைமையில் நம்ம நிற்போம். கொரோனா மூன்றாவது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது, தாழ்வு காலத்தில் நீ சிந்தனை செய்யணும். என்ன சிந்தனை செய்யணும்? போதும் என்கிற ஒரு இருதயம். அல்லேலூயா. அடுத்து 4வதா ஒரு விஷயம் கொரோனா நமக்கு கற்றுத்தந்த 4வது விஷயம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ 4வதா கொரோனா ஒன்று கற்றுத்தந்திருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் காண்கிறது நிரந்தரமானதல்ல, தொடுகிறது நிரந்தரமானதல்ல, அடைய விரும்புவது நிரந்தரமானதல்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்திலே நிரந்தரமான ஒன்று என்னவென்று நீங்கள் யாராவது ஒன்றை சொல்ல முடியுமா? பார்க்கிற எதாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நிரந்தரமானது ஒன்றை யாராவது எனக்கு தெரியப்படுத்த முடியுமா? இது வரைக்கும் நம்ம என்னவோ ஓடணும்னா உலகத்திலே லட்சக்கணக்கான வருஷம் குடியிருக்க மாதிரி ஓடணும். கொரோனா என்று ஒன்று வந்த உடனே என்ன பண்ணுச்சு? எதுவும் நிரந்தரம் கிடையாது, எதுவும் நிரந்தரம் இல்லை. மனைவி நிரந்தரம் இல்லை, கணவன் நிரந்தரம் இல்லை, அப்பா அம்மா நிரந்தரம் இல்லை, பிள்ளைகள் நிரந்தரம் இல்லை, கையில் வச்சிருக்க வீடு நிரந்தரம் இல்லை, வாசல் நிரந்தரம் இல்லை, பைக்கு நிரந்தரம் இல்லை, காரு நிரந்தரம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நாம் அடைய விரும்புகிற எதுவும் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. இந்த பூமியிலே நம்ம கண்களால் பார்க்கிற எந்த ஒரு விஷயமும் நிரந்தரமானது அல்ல. அது நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வைடூரியங்களாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், செத்து போனாலும் 6 அடிக்குள்ளதான் நம்ம பிதைக்கப்பட போகிறோம். எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும், உங்களுக்கு 50 ஏக்கர் நிலம் இருந்தாலும் 50 ஏக்கரில் உங்களை பிதைக்க முடியாது. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குழி எடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த கொரோனா மூலியமாக ஆண்டவர் நமக்கு ஒன்று கற்றுத்தர விரும்புகிறார். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது எதுவும் நிரந்தரமானது அல்ல. ஆனால் நம்ம அதைத்தான் தேடி ஓடுவோம். நம்ம கண்களால் பார்க்கிறது அடைய வேண்டும், அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்ல விரும்புகிறாரு, நீ கண்களால் பார்க்கிறவர்கள் அநித்தியமானவைகள். நீ கண்களால் பார்க்காத ஒன்று இருக்கிறது, அதுதான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமானது.
அதுதான் உங்க வாழ்க்கையில நிரந்தரமானது. நீங்க நம்ம நினைக்கிறோம் கண்களால் பார்ப்பதை வைத்து என் வாழ்க்கை வாழ போகிறேன், என் எதிர்காலம் இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் கண்களால் பார்க்கிற எதுவும் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். அது மனுஷனா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், யாராவே இருக்கலாம். கொரோனா என்று ஒன்று வந்தது. கணவன் மனைவி செத்து போயிட்டாங்க, கணவன் உயிரோடு இருக்காரு. கணவர் செத்து போயிட்டார், மனைவி உயிரோடு இருக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேர் செத்து போயிட்டாங்க, பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க. பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. என்ன வாழ்க்கை? என்னங்க, பிள்ளை கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றோம், நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணோம், ஆனால் தங்கறதுக்கு வாழ்றதுக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே. யோசித்து பாருங்க. அது நம்ம வாழ்க்கை நடக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை அனுபவிக்காமல் இருக்கோம். இதை அனுபவிச்சவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவாங்க எதுவும் நிரந்தரம் இல்லை பிரதர். என் மனைவி என் சாகிற வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னு நினச்சேன், என்னை விட்டு பாதியிலே போயிட்டா. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழுகிற விசுவாச தேவ பிள்ளைகள் ஒன்றை அறிந்திருக்கணும். இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானதல்ல. இந்த நான் காண்கிறவர்கள் எனக்கு நிரந்தரமானதல்ல. அது ஒரு நாள் என் சரீரத்தை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு அது விலகி போய்விடும், அது இல்லாமல் போய்விடும். அப்போ எது தெரியுமா நிரந்தரம்? தேவனுடைய வல்லமை நிரந்தரம், தேவனுடைய ராஜ்யம் நிரந்தரம், தேவனுடைய அற்புதங்கள் நிரந்தரம், அவர் வாழுகிற பரலோகம் நிரந்தரம். அந்த வாழ்வை நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுக்குது. எப்பா, நீ உலகத்திலே வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிற, உலகத்தில் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி முன்னேறணும், அப்படி போயிடணும்னு நினச்சிட்டு இருக்கிற. இல்லை, நீ காண்கிறது, நீ பிடிக்கிறது, நீ பிடிக்க நினைக்கிற கோட்டை, அது எல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் அது மக்கி போயிடும், மண்புழுகள் அரிச்சிட்டு போயிடும், ஒரு நாள் அது இல்லாமல் போய்விடும். ஆனால் நித்தியம் மாத்திரமே உனக்கு நிரந்தரமானது. அந்த நித்தியம் எப்பொழுது வரும்? இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் இந்த பூலோகத்திலேயே நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கையில நீ வாழும் பொழுது நித்தியமான ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையில வந்தடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற நாம எதை தேடுகிறோம்னு யோசிச்சு பாருங்க. எதற்காக நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், கால் வலிக்குது, கை வலிக்குது, கடன் மாறணும், வியாதி மாறணும், இது மாறணும், அது மாறணும். யாராவது ஒரு ஆள் பரலோகம் போகணுன்னு வந்திருக்கீங்களா? இங்கே பரலோகம் போகணுன்னு யாராவது வந்திருக்கீங்களா? சின்ன வயசுலேயே எதுக்கு பாஸ்டர், கொஞ்சம் வருஷம் போகட்டும், இப்போ சொல்லலைங்க. உங்களுடைய எண்ணம் எதை நோக்கி இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? எனக்கு வியாதி மாறவில்லை, அதனால் சர்ச்சுக்கு வரவில்லை. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஏன்னா வியாதி மாறுவதற்காக சர்ச் இல்லை, பரலோகத்துக்கு போவதற்கு தான் சர்ச். வியாதி மாறுவதற்கான ரீசன் என்ன? ஒரு அடையாளம். நீ எதை செஞ்சாலும் அற்புதம், நீ என்ன பண்ண நம்ப மாட்டேங்கிறதுக்காக ஒரு வியாதியை மாற்றி ஒன்று என்ன பண்ணுறாரு? தேவன் உண்மையில் என்பதை நிரூபிக்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு சபைக்கு வருகிற நம்முடைய பலருடைய எண்ணங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, உலகத்தில் நாம் அதை பிடிக்கணும், இதை படிக்கணும், ஆண்டவர் இதை செய்ய மாட்டேங்கிறாரு, அதை செய்ய மாட்டேங்கிறாரு. ஏசப்பா நீங்கள் சொல்கிறாரு, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக இருக்கிறேன், நீ பூமிக்குரிய இம்மைக்குரியதுக்கு மாத்திரம் என் மேல் நீ நம்பிக்கையுள்ளவனாக இருந்தால் உன்னை போல் பரிதபிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நம்ம தேவனை தேடுவோம்னா, நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவங்க யாராச்சும் இருப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூலோகத்தில் நீ பார்க்கிற எல்லாம் நிரந்தரமற்றது. அது ஒரு நாள் உன் சரீரத்தை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு எடுபட்டு போகும். ஆனால் நித்தியமான பரலோகம் மட்டும்தான் உனக்கு நிரந்தரமானது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மறுமைக்குரியதை தேடினா இம்மைக்குரியது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இம்மைக்குரியதே தேடுறதுனால தாங்க இம்மைக்குரியது ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்குது. மறுமைக்குரியதை தேடி பாருங்க. இதுதான் வேதத்தின் ரகசியம், ஆசீர்வாதத்தின் ரகசியம். நீ உலகத்திற்குரியதை தேடாத, நீ சட்னி சாம்பாரை தேடாத, தோசையை தேடு. தோசையை தேடினா சட்னி சாம்பார் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? அந்த ஒர்க் பண்ணுற ஓனர் கண்டிப்பாக வைப்பார், சர்வர் வைப்பார். நீ என்ன பண்ணுறன்னா சட்னி சாம்பாரை தேடி ஓடுற, தோசை அங்கே ரெடியாக ஆகலை, நீ ஆர்டரே பண்ணலை. நீ ஆட்டோமேட்டிக்காக சாம்பாரை வேணும், சட்னி வேணும்னா நீ தோசை வாங்கணும். ஆண்டவருடைய ரகசியம் அதுதான். நீ ஆண்டவருடைய மேலானதை தேடினாதான் கீழானவைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மேலானவைகளை நம்ம தேடாம கீழானவைகளை ஆசீர்வாதமாய் எப்படி தேவனால் மாற்ற முடியும்? அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் பார்க்கிற எதுவும் நிரந்தரமானது அல்ல, இது எல்லாம் அனித்தியமானது. நித்தியமான ஒன்று பரலோக ராஜ்யம். அதற்கு தான் நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நான் அதற்கு ஆயத்த மூலம் நான் மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். கடைசியா 5வது காரியம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வாசிக்குமா? ஆமென்.
ஐந்தாவதா இந்த கொரோனா மூலியமாக ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்னவென்றால், கர்த்தர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது, நான் கொடி செடி, நீங்கள் கொடிகள். செடி செத்துட்டா கொடி எங்க படருமா? செடியிலிருந்து தான் கொடிகள் படரும். செடி இல்லாமல் கொடியால் படர முடியாது. ஆண்டவர் இந்த கொரோனா நாட்கள் நமக்கு ஒரு முடக்கத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காரு. எப்பா, நான் நீ ஒன்று இல்லை, உன் வாழ்க்கையில் இல்லாமல் உன்னால் ஒரு ஸ்டெப் நகர முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மனுஷன் வசதி வாய்ப்பு வந்த உடனே, கொஞ்சம் முன்னேறின உடனே, கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய அற்புதங்களை பெற்ற உடனே மனுஷனுடைய வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், என் பலத்தினால் எல்லாம் செய்ய முடியும், என் புயத்தினால் எல்லாம் செய்ய முடியும், அப்படியே பயங்கர பலவான்களாக இருப்பாங்க. ஆனால் கொரோனா நாட்களில் யாராவது அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? யாராவது அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் பேச மாட்டாங்க, எல்லாம் மௌனம். ஏன்? அவர்களுக்கு ஒன்று புரிந்து போச்சு, தேவனுடைய துணை இல்லை என்றால் மருத்துவமே கைவிட்டுருச்சுங்க. மருத்துவமே மனுஷனை காப்பாற்ற முடியலைங்க. மருத்துவரே காப்பாற்ற முடியல, அவர் பணம் அவரை காப்பாற்ற முடியல, அவர் பொருள் அவரை காப்பாற்ற முடியல, ஆள்பலம் அவரை காப்பாற்ற முடியல, அடிக்கிற மனுஷர்கள் அவரை காப்பாற்ற முடியல. கொரோனா வந்துட்டு இருக்கா, 10 ஆள் சேர்ந்து அடித்து துரத்தலான முடியல. ஏன்னா தேவனை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கொரோனாவில் நம்மளாம் பிழைத்து இருக்கிறோம். எதனால? உங்களை நான் கேட்குறேன், எதனால? நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை யாராச்சும் இறந்தாங்களா? உங்கள் சொந்தக்காரங்களை யாருமே இருக்கலையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்தாங்களா? சொந்தக்காரன் யாராவது ஒருத்தர் செத்தாங்களா இல்லையாங்க? தெரிஞ்சவங்க. நீங்கள் ஏன் சாவலை? நான் ஏன் சாவலை? நான் ஏன் சாகவில்லை என்றால், நான் கசாயம் வைத்து கொடுத்தேன். சில சொல்லுவாங்க, நிலவேம்பு கசாயத்தை சாப்பிட்டதுனாலே கொரோனா என் வீட்டுக்கு வராமல் அப்படியே கடந்து போய்விட்டது. கசாயம் கொடுத்து கசாயத்துக்குள்ளே படுத்து கிடந்து போய் சேர்ந்துட்டான். நான் என்ன பண்ணேன், இந்த டானிக்கை வாங்கி வாங்கி குடித்தேன். நான் என்ன பண்ணவென்றால், இந்த இலையை கசக்கி அப்படி மென்று சாப்பிட்டேன். அதனால் நான் சாகவில்லை. கொரோனாக்கு மருந்தே கண்டுபிடிக்காமல் செத்து போனாங்க. நீங்கள் இயற்கையில் அதை இதையும் பண்ணி. நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு கொரோனா ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிடுச்சு. என்னெல்லாம் படுக்க வச்சு பலவீனமாக்கி தான் பிசாசு என்ன பண்ணா, அந்த கொரோனா நம்மளை விட்டு போச்சு. அது நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்திருக்கும். அது கொரோனாவில் பெரிய காய்ச்சலோ, ரொம்ப முடியாமல் ஒரு 4-5 நாள் எதுவுமே தெரியாமல் தான் கிடந்தோம். ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேனே, நம்மளாம் ஏன் சாகலை? நாம் பெரிய அன்புள்ளவர்கள், நாம் பரிசுத்தமானவர்கள், நம் தேவனுக்கு பிரியமானவர்கள்ங்கிறதா அல்ல. என்ன இல்லாமலும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, நான் இல்லாமல் உன்னால் உன் வாழ்க்கையை நடத்த முடியாது தங்கச்சின்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறார். இந்த கொரோனா நமக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. என்ன? உன் பலத்தை நம்பி இன்னைக்கு நீ ஓடுற, ஓகே தான். ஆனால் நீ ஒன்று நினச்சிக்கோ, கொரோனா என்று உன் வாழ்க்கையில் ஒன்று வந்துச்சு, ஆனால் நீ ஜீவனை விடலை. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, தேவன் உன்னை வேலையடைத்தார். தேவன் உன்னை வேலையடைத்தார். உலகம் சொல்லும், நான் என்ன வேணா செஞ்சிட முடியும். ஆனால் தேவ பிள்ளைகள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும்னா, வேறு யார்ட்டையுமே கற்றுக்கொள்ள முடியாது. இந்த அற்ப ஜந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த அற்ப ஜந்து கொரோனா எங்கேயோ சைனாவில் பரவுச்சுன்னாங்க, அமெரிக்காவில் பரவி நம்ம இந்தியா வரைக்கும் ட்ராவல் பண்ணி உலகத்தில் கடைக்கோடியில் இருக்கவங்க கூட செத்து போகிற அளவுக்கு இந்த கொரோனா வந்து உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. இந்த கொரோனா நமக்கு இந்த 5 விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன? இந்த மனுஷ வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ரெண்டாவது என்ன? நீ சும்மா ஓடாத, நீ ஓடி வேலை செய்ய அதை பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவரை மறந்து ஓடாத, ஜெபம் பண்ண நேரத்தை ஒதுக்கு. மூணாவது என்னது? தாழ்வின் காலம் வந்துருச்சா, நீ ஒன்று இந்த நேரத்தில் நினைக்கணும், கொரோனா நாட்கள் நினைக்கணும், போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையே எனக்கு போதுமானதுன்னு சந்தோஷமாக எண்ணி வாழ வேண்டும். நான்காவது, காண்கின்றதெல்லாம் நிரந்தரமானது அல்ல, தொடுகின்றது எல்லாம் நிரந்தரமானதல்ல. வீடு நிரந்தரமல்ல, கார் நிரந்தரமல்ல, கணவன் நிரந்தரமல்ல, மனைவி நிரந்தரமல்ல. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ இந்த கண்ணு கூட நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து 5வதா அவர் சொல்கிறாரு, கர்த்தர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. இந்த 5 பாடங்களை நாம் கற்றிருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது தான். இந்த உலக வாழ்க்கை
மரித்து போகக்கூடியது தான். இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லாம் இல்லாமல் போகக்கூடியது தான். ஆனால் நாம் எதை தேட வேண்டும் என்றால், முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாம் ஆண்டவருக்கு தர வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னா எவைகளெல்லாம் நம்ம ஓடி பிடிக்க நினைக்கிறோம்ல, எதை பிடிக்க நினைக்கிறோம்? சம்பாதிக்க நினைக்கிறோம், வீடு வாங்க நினைக்கிறோம், அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? இப்போ நீங்கள் டவுட்டோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் நினச்சா அவருக்கு நல்ல வீடை தர முடியுமா, முடியாதா? நம்புறீங்களா? எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா வரவே வராது. எப்படி பாஸ்டர், எப்படி ஆண்டவர் தர முடியும்? நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு சர்ச்சுக்கு ஒரு லேண்டு வாங்க வேண்டியது இருக்குது. நான் அட்வான்ஸ் போட்டு வந்துட்டேன். என்ன அட்வான்ஸ் போட்டேன்? ₹1 ஜெபம் பண்ணி அட்வான்ஸ் போட்டேன். என்கிட்ட இருக்கிறது ₹1, மிச்ச காசை நீங்கள் தான் கொடுக்கணுன்ட்டேன். அது ஏன் விசுவாசம். மிச்ச காசை நீங்கள் தான் கொடுக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு நானும் என் மனைவி போய் நிப்பாட்டி ஜெபம் பண்ணி, ஏசப்பா என்கிட்ட ₹1 இருக்குது, இந்த லேண்டை சர்ச்சு கடை எனக்கு வீடு கட்டுறதுக்காக கேட்கல, இந்த லேண்டை பல்லடத்துலேயே ஒரு மிகப்பெரிய சபையான நிறுவனம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அந்த நிலத்தில் தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், என்ன சொன்ன? ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு மிச்ச காசை ரெடி பண்ணி தரணும். எத்தனை காசு? பல கோடி வரும் போல் ஆண்டவரே. எப்போ என் பார்வையில் அது பல கோடி, ஆனால் அவர் பார்வையில் பூமி நிறைவும் அது கர்த்தருடையது. ஒரு ராத்திரி அந்த லேண்ட் ஓனருக்கு கர்த்தர் தூக்கத்தை கெடுத்தாருன்னா அடுத்த நாள் என் வீட்டு வாசலில் இருப்பார். அது ஏன் விசுவாசம். ஒரு ராத்திரி தானியேல் ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுத்தாரு. தானியேல் இருக்கிற இடத்துக்கே ஓடி வராரு. தானியேலே உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா? தானியேல் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னு. ஆண்டவர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பலத்தில் நீங்கள் ஓட நினைக்காதீங்க, அவர் புயத்தில் செய்யணும்னு நினைங்க. அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயம். அப்படின்னு நீ காணலை, நம்ப முடியலை, ஆனால் விசுவாசி, இட் வில் ஹேப்பன், அது நடக்கும். அதுதான் விசுவாசம். நான் காணலை, என்னால் காண முடியல, அதனால் விசுவாசிக்க முடியல. ஏதாச்சும் அடையாளம் தாரும், எப்படி தருவார்? தரமாட்டார். அடையாளத்தோடு விசுவாசிக்கிறவன் விசுவாசி அல்ல. அடையாளமே இல்லை என்றாலும், கற்பங்க செத்து போச்சுன்னு சொன்னாலும், இனி இது நடக்க வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. எனக்கு விசுவாசம் இருக்குது. என்ன? அட்வான்ஸ் போட்டேன், மீதி அட்வான்ஸ் பேமெண்ட் அவர் பே பண்ணிடுவார். பே பண்ணுறாரா இல்லையோ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துடும். ஒரு தேவ மனுஷன் சொன்ன போல நம்ம பார்வை பட்டா நமக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலக வாழ்க்கை வெறுமையானது தான். ஆனால் இம்மைக்குரியவைகளை தேடாமல் மறுமைக்குரியதில் நாம் தேடுவோனா, இம்மைக்குரிய சகலம் நமக்காக கொடுக்கப்படும். இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கர்த்தர். முதலாவது கர்த்தர் நம்ம தேட தேட அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேட தேட இவையெல்லாம் என் வீட்டை தேடி வரும். ஆமென். நன்மையும் கிருபையும் நீ தொடர வேண்டாம். பைபிள் சொல்லுது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அது என்ன தொடரும்? அது என்னை பின்தொடரும். பைபிள் சொல்லுது, ஐயோ நன்மை எங்க இருக்கு, தீமை ஆண்டவரே இந்த கிருபை எங்க இருக்கு, இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு, ஐயோ தேடி ஓட வேண்டாம். நான் தேட வேண்டிய ஒன்னே ஒன்று என்ன? ராஜ்யத்தையும் நீதி. அப்படின்னு என்ன? பரலோகத்தை நான் தேடணும், இந்த உலகத்தில் நான் நீதியாக வாழணும். அவ்வளோதான். பரலோகத்துக்குரியவனா வாழணும். இந்த உலகத்தில் தேவன் சொன்ன கட்டளைகளின்படி நீதியை நான் கடைப்பிடிக்க வேண்டும். நான் இன்றைக்கும் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை அவர் குறைபட விட மாட்டாருங்க. நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம்னா நம்மளை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்ற அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த உலகம் அநித்தியமானவைகள் தான், நிரந்தரமானவைகள் இல்லை தான். ஆனால் நிரந்தரமான ஒன்றை நீ தேடுவேனா, இந்த உலகத்திலும் நீ சந்தோஷமாய் வாழ முடியும், இந்த உலகத்திலும் நீ மகிழ்ச்சியாய் வாழ முடியும். எத்தனை கொரோனா வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. ஆமென். எத்தனை ஒமேக்ரான் வந்தாலும் அதில் உன்னை காப்பாற்றுவார். எத்தனை கொரோனா வீட்டு வழியாக டிராவல் ஆகி போனாலும் கர்த்தரை தேடுகிற உனக்கு, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற உனக்கு நிச்சயம் ஒரு மகிமையான ஒரு சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வரக்கூடிய நாட்களிலே தேசம் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதற்கு ஒரே ஒரு ரீசன், நான் உலகத்துக்குரியவர்கள் ஆசைப்படலை. ஐயோ என் வீடு போகுது, காரு போகுது, ஐயோ அது போகுது, இது போகுதுன்னு அழமாட்டேன். இது ஏன்னா நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இன்றைக்கி செத்தா நாளைக்கு பரலோகம் எனக்கு. ஐ எம் ரெடி. எத்தனை பேர் இன்றைக்கி சாகத்தை ஆயத்தமாக இருக்கீங்க? நான் இன்னைக்கு சாக ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் செத்தனா பரலோகத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர் நீ சீக்கிரமாக வாரும், மாரநாதா
நீ சீக்கிரம் வாரும், நீங்கள் சீக்கிரம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே. நான் வாழுகிற இந்த காலகட்டத்தில் இப்படி வருகையை நான் பார்க்கணும். மத்திய வானத்திலே ஒரு சத்தத்தை நான் கேட்கணும். அந்த சத்தத்துக்கு நான் பாத்திரவானாக இருக்கணும். அந்த சத்தத்தை என் காதுகள் கேட்கணும். அங்கே ஒரு ட்ரம்பட் சவுண்ட் ஊதும் பொழுது நான் இங்கே என்னுடைய சரீரத்தை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் மகிமையின் சரீரத்தை அடைந்து உங்களை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டு இந்த உலகத்தில் நான் 1000 ஆத்மாக்களை ரட்சிப்பு சர்ச்சுக்குள்ள நடத்தலாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை எப்படியாச்சும் உங்கள் முகத்தை பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். உங்கள் முகத்தை எப்படியாச்சும் பார்த்துடணும், உங்களை எப்படியாச்சும் பார்த்துடணும். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை வாழ்கிறேன். சர்ச்சு கட்டலைன்னா கூட பரவாயில்ல, அந்த லேண்டு கூட அட்வான்ஸ் அப்படியே போயிட்டு போகுது. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் வந்தீங்கன்னா என்னை எப்படியாக கூப்பிட்டு போங்க ஆண்டவரே, அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜெபமாக இருக்கும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு விருதமானது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் இந்த வேர்ல்ட்லி திங்க் பண்ணுற ஆட்கள் கிடையாதுங்க. நாம் உலகத்தோடு இசைந்து வாழுகிறவர்கள் கிடையாது. நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் உலகத்தில் சொல்லுவாங்க, நீ மட்டும் என்னடா தனியாக சுற்றிட்டு இருக்க, நான் வேறு பிரிக்கப்பட்டவன்டா. சகோதரா, நான் வேறு பிரிக்கப்பட்டவன். சகோதரி, நான் வேறு பிரிக்கப்பட்டவள். உனக்கு எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், நிறைய சம்பந்தம் இருக்காது. நீ பண்ணுறதை நான் பண்ண முடியாது, ஏன்னா நான் வேறு பிரிக்கப்பட்டவன். என் நடைகளும் அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், என் நண்பர்களாக இன்றைக்கி என்னை பார்த்து சொல்லுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. என் கண்ணு முன்னாடி இல்லை, நிறையா அவங்ககிட்ட பேசிப்பாங்க. என்னடா இவன் இப்படி ஜீசஸ் 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 ஃபாதர் ஃபாதர் சில ஆரம்ப நாட்கள் ஃபாதர்லாம் கூப்பிடுவாங்க. ஃபாதர் வாங்க, ஃபாதர் ஃபாதர் வாங்க. இன்றைக்கி ஊழியக்காரங்க மிகப்பெரிய பேருக்குன்னு பாவாடை அங்கி போட்டிருக்க ஆள், அந்த ஊழியக்காரங்க அவ்வளோ கேவலமாக பேர்லாம் வைக்கிறாங்க. ஆனால் நான் அதை என்ன பண்ணுறேன்னா மகிமையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நான் அதை கனமாக எண்ணுறேன். உண்மையாக நான் யாரா, நான் ஃபாதர் தான்டா. ஹல்லேலூயா. அந்த கிரேட் ஃபாதருடைய ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன். ஆமென். அந்த காட் ஃபாதருடைய ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு திருச்சபையின் ஒரு ஃபாதராக நான் இருக்கிறேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கணம்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், தேவ பிள்ளைகளை, உலகம் எப்படி வேணால் பேசட்டும், என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் விசுவாச தேவ பிள்ளைகள் நமக்கு ஒன்றே ஒன்று புரிந்திருக்க வேண்டும், நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல.